வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம மாலிவுட் டைம்ஸ் இந்த படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஹை லெவல் ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து இந்த ஹாரர் புக்ஸ் அண்ட் ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்த்து, அதுல வர த்ரில் வந்து அந்த பையன மோட்டிவேட் பண்ணி, அவருக்கு ஒரு கோல் செட் பண்ணிருது. அது என்ன கோல் பார்த்தீங்கன்னா, ஹி வாண்ட்ஸ் டு பி தி பெஸ்ட் ஹாரர் ஃபில்ம் மேக்கர் இன் தி வேர்ல்ட் அண்ட் தி யங்கஸ்ட். இதனால அவரோட ஜர்னில வந்து என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்க. லைக் பேக்லாஷஸ் அண்ட் ஹர்டில்ஸ் அண்ட் என்ன லைஃப்ல வந்து அவருக்கு அது கிடைக்குது, என்ன மீனிங் கொடுக்குதுன்னு காமிக்கிறாங்க. அதான் இந்த படத்தோட ஒரு ஹை லெவல் ஒன். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இது வந்து a journey of an upcoming filmmaker. இந்த படத்தோட ப்ரமோஷனல் இது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் a hate letter to cinema அப்படின்னு சொல்லிட்டு தான் இத ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனா இது ஹேட் லெட்டர்னு சொல்ல முடியாது. பட் ஹார்ஷ் ரியாலிட்டியை வந்து இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் வழியாகவும் சரி, இல்ல கேரக்டர்ஸ் வழியாகவும் சரி, அது சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா மூவிஸ்லாம் அவங்க வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலா, ரொம்ப ரியாலிட்டியோடயே இருந்து அவங்க எல்லாத்தையும் அந்த ஸ்டோரி வந்து அன்ராவல் பண்ணது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஜெனுவனா இருந்துச்சு இந்த படத்தோட மேக்கிங்லயும் சரி அண்ட் நரேஷன்லயும் சரி. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபினவ் சுந்தர் நாயக். ஃபர்ஸ்ட் ஃபிலிமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வியர்டான ஃபிலிம் முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ். இப்போ ரெண்டாவதா மாலிவுட் டைம்ஸ் வித் நஸ்லின் ப்ரோ சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹி இஸ் ஆல்சோ தி எடிட்டர் ஆஸ் வெல். ஸோ இந்த படத்தோட நேரக்டிவும் புரிஞ்சு எப்படி வந்து இந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் வந்து சூப்பராகவே செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நஸ்லின் பிரதர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட மூவியோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா எவ்ரி மூவி வந்து அவரோட கேரக்டர் ஹைலைட்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி அந்த படத்தை அவர் எலிவேட் பண்ணுவார். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எமோஷனலி சரி மென்டலி சரி நிறைய ஸ்டேஜஸில் போகிறாங்க அண்ட் அது நஸ்லின் ப்ரோ வந்து ரொம்ப நல்லாவே அது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும் மெயின் கேரக்டருக்கான ஜேர்னிக்கு வந்து எப்படி ஹெல்ப் ஆர் ஹிண்டர் ஆகுது அப்படின்றதுல நிறைய பேர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் ரோஷன், அல்தப் சலீம் சார், சங்கீத் பிரதாப் சரி, ராஜேஷ் மாதவன், வினீத் மாதவனுடைய யங்கர் வெர்ஷனாக ப்ளே பண்ண அந்த பையனுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வினீத் ஸ்ரீனிவாசன் சாரும் இதில் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஷரஃபுதீன் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மேக்கிங்லேயுமே வந்து ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப கிளீனாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. when it comes to music வந்து ஜேக்ஸ் பிஜிஆய் தான் இந்த படத்தோட மியூசிக். இந்த படத்துல சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எடிட்டிங்லயும் பாத்தீங்கன்னா டைரக்டரும் அண்ட் நிதின் ராஜ் இன்னொரு எடிட்டரும் வந்து இந்த படத்தை எடிட் பண்ணிருக்காங்க. காஸ்டியூம் டிசைன்ஸ்லயும் சரி அண்ட் ஈவன் ப்ரொடக்ஷன் டிசைன்லயும் பாத்தீங்கன்னா இந்த 3 டிஃப்ரெண்ட் டைம் ஜோனுக்கு லீனியரா கொண்டு போவாங்க. ஸோ அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் கிளீனா அதை பண்ணியிருக்காங்க. மெயினா சினிமாட்டோகிராஃபில பாத்தீங்கன்னா விஸ்வஜித் அவர் கிளீனான ஃப்ரேம்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஓவராலா எங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அண்ட் அதே மாதிரி நீங்க ட்ரூத்ஃபுல்லா பிராக்டிக்கலா அண்ட் க்ளோஸ் டு ரியாலிட்டியா ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க இந்த மூவி போய் பார்க்கலாம். இட் won't disappoint you. கண்டிப்பா.